ஏன் கை தட்டின? கடவுளுடைய அன்பு குழந்தைகளா, நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும். I can do all things through Christ who strengthens me. அதே போல என்னோட அன்பு அப்பாவா அவர் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரு சூப்பரான கிரியேட்டருக்கும் அவருடைய உன்னதமான கிரியேஷனுக்கும் இடையில உள்ள பார்ட்னர்ஷிப்புக்கு தான் இந்த கிளப்ஸ். நம்மளோட 3வது எபிசோடோட நற்செய்தி குட் நியூஸ் பைபிளில் 1 கொரிந்தியர் 1:25 இருக்கு. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். கடவுளுக்கு கண் இருக்கா, மனசு இருக்கா, மனசாட்சி இருக்கா, என் நினப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கணைகளை தொடுக்கிற மனிதனே, நீ நினைக்கும் கடவுளோட மடமை கூட ஓ ஞானத்தை விடவும் சிறந்தது. அதனால அவர் உனக்கு போதித்து நடத்துற வழியில நீ நட அப்படின்னு இந்த வரியை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இங்கிலீஷ்ல ஆக்சிமரான்னு ஒரு பேச்சு உருவம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா எழுத்தாளர்கள் தாங்கள் சொல்ல வருகிற கருத்தை அழகா எடுத்து சொல்றதுக்கு பயன்படுத்துற சில டிவைசஸ், சில உத்திகள் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றது. இந்த ஆக்சிமரான் 2 எதிரெதிரான வார்த்தைகள் சேர்ந்து வரும். செவிடாக்கும் அமைதி பார்த்திருக்கீங்களா? டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கான குழப்பம். ஒழுங்கான குழப்பம் எங்கேயாவது இருக்கா? கிளியர் கன்ஃபியூஷன், ப்ராப்பர் கன்ஃபியூஷன். தனியாக இணைந்து, செப்பரேட்லி டுகெதர். வெளிப்படையான ரகசியம், ஓப்பன் சீக்ரெட். கடவுளோட தன்மை பற்றி யோசிச்ச போது இந்த ஆக்சிமரான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. கடவுளை பத்தி பேசும்போது நிறைய பேச்சு உருவம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆக்சிமரான் போல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பா அம்மா போல அன்பு செலுத்துகிற அதே கடவுள் தான் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறாரு. சினம் கொள்ள தாமதிக்கிற அதே கடவுள் தான் ஒரு நொடியில தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறாரு. பைபிள்ல சங்கீதம் 30:5 சொல்லுது, அவர் கோபமோ ஒரு நொடி, அவர் தயவோ வாழ்நாளெல்லாம் தொடரும் அப்படின்னு. கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் நமக்கு எவ்வளவோ லாஸஸை கொண்டு வந்தாலும் நமக்கு எவ்வளவு லைஃப் லெசன்ஸை, வாழ்க்கை பாடங்களை விட்டுட்டு போயிருக்குது. அழகான ஒரு சேயிங் இருக்கு, நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். படிப்பதை எப்பவுமே நிறுத்தி கொள்ளாதீங்க, ஏன்னா பாடம் புகட்டுவதை வாழ்க்கை நிறுத்துவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சேயிங். ஸோ வாழ்க்கையில கடவுள் கொடுக்குற பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதே டெஸ்ட், அதே பாடங்கள் நமக்கு திரும்ப வராது. நல்ல மாணவர்கள் அரியர் வைக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஸோ எந்த அரியரும் இல்லாம நம்ம சக்சஸ்ஃபுல்லா கடவுள் கொடுத்த இந்த கொரோனா பேண்டமிக் லெசன்ஸை புரிந்து கொண்டா அந்த டெஸ்டோ எக்ஸாமோ இனிமே நம்ம லைஃப்ல நிச்சயமா வரவே வராது. இந்த எபிசோட்ல 3 முக்கியமான காரியங்கள் கடவுளை பற்றி நல்லா புரிந்து கொள்ள, அவர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும்படியா நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நான் போன எபிசோட்ல சொன்னேன், கடவுள் என்னை பிடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளால பிடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்துல சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்சிமரான் போலேயே ஒரே இடத்துல அரெஸ்டும் ரிலீஸும் இருக்கு, பாத்தீங்களா? அது எப்படி சாத்தியம்? மனிதன் கடவுளோட கைக்குள்ள வந்துட்டா அதை விட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்க முடியும்? நம்ம மேற்கொள்ள முடியாத, நம்மளை மேற்கொண்ட பலகீனங்கள் பல விஷயங்கள்ல இருந்து நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அந்த பலகீனம் என்னவா வேணா இருக்கலாம். கோபமா இருக்கலாம், குடியா இருக்கலாம், சோம்பலா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். ஒரு ஓட்டை தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு ஓட்டப்பானை, ஓட்டப்பந்து, பலூன், ஓட்ட டைட்டானிக், முடிவு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த எபிசோட்ல 1 கொரிந்தியர் 1:25 நம்ம வாசிச்ச வசனம், தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. கடவுளுடைய மடமையும் மனிதனுடைய ஞானமும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த எபிசோட்ல நம்ம கம்பேர் பண்றோம். கடவுளையே ஒரு முட்டாள்னு மனுஷன் பல நேரத்துல நினைக்கிறான். நான் சொல்ல போற இந்த வரிகளை
பொறுமையா கேளுங்க. கூகுள்ல ஐ ஆஸ்ட் ஃபார் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு ஒரு லைன் போட்டு நீங்க டைப் பண்ணா கூட இந்த கம்ப்ளீட் போயம், ஆத்தர் அன்னோன், ஆசிரியர் தெரியாதவர் உங்களுக்கு கிடைக்கும். இது தமிழ்ல நான் தேடினப்போ கிடைக்காததுனால நான் இதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சிச்சுன்னா எனக்கு ஒரு குரல் மெசேஜ் கொடுங்க. உங்களோட குரல் மெசேஜுடைய ஆர்வம், ஊக்கத்தை பார்த்து நான் இந்த லைன்ஸை என்னுடைய அப்பா திரு M.M. லூயிஸ் அவர்கள், 84 வயதாகுது. அப்பா ஒரு தமிழ் அறிஞர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற தியான பாடலுடைய ஆசிரியர். அவங்கள இந்த வரிகளை நாம மொழிபெயர்க்க சொல்லும்படி கேட்கலாம். 84 வயதிலும் இன்னும் எழுதி கொண்டு எங்க எல்லாருடைய ஊக்கமும் ஆசீர்வாதமா இருக்கிற அப்பாவுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கவிதை வரிகளை பார்க்கலாமா? நான் கடவுளிடம் பலம் கேட்டேன், அவர் என்னை வலிமையாக்க சிரமங்களை கொடுத்தார். நான் கடவுளிடம் ஞானம் கேட்டேன், அவர் எனக்கு பிரச்சனைகளை தீர்க்க கொடுத்தார். நான் கடவுளிடம் செழிப்பை கேட்டேன், அவர் எனக்கு வேலை செய்ய மூளையையும் வலிய தசை நாரையும் கொடுத்தார். நான் கடவுளிடம் தைரியம் கேட்டேன், கடக்க அவர் எனக்கு ஆபத்துகளை வழங்கினார். நான் கடவுளிடம் அன்பை கேட்டேன், அவர் எனக்கு சிரமப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் பொறுப்பை தந்தார். நான் கடவுளிடம் உதவி கேட்டேன், கடவுள் எனக்கு வாய்ப்புகளை வழங்கினார். நான் விரும்பிய எதையும் நான் பெறவில்லை, எனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன். இத அப்படியே ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். I asked God for strength, He gave me difficulties to make me strong. I asked God for wisdom, He gave me problems to solve. I asked God for prosperity, He gave me brain and brawn to work. I asked God for courage, He gave me dangers to overcome. I asked God for love, He gave me troubled people to help. I asked for favors, He gave me opportunities. I received nothing I wanted, I received everything I needed. விரும்பியதெல்லாம் கேட்கிற குழந்தைக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கிற அம்மா அப்பா முட்டாளா தானே தெரிவாங்க. அப்படித்தான் பலருக்கு கடவுள் முட்டாளாக தெரிகிறார். இறைவன் சொல்றாரு, நான் உனக்கு முட்டாளா தெரிகிற நேரத்துல நீ அறிய வேண்டியது என்ன தெரியுமா? என் முட்டாள்தனம் உன் அறிவை விடவும் உயர்ந்தது. என்னை நம்பி நான் காட்டுற வழியில நடன்னு சொல்றார். மூன்றாவதும் இறுதியுமான காரியம் நீதிமொழிகள் 9:10 பைபிள்ல இருக்கு. The fear of the Lord is the beginning of wisdom. கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் துவக்கம். பயம் அப்படிங்கறதே தேவையில்லாத ஒரு உணர்வாக, ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக தான் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு நெகட்டிவான விஷயமா. ஆனா இந்த இடத்துல கடவுளுக்கு பயப்படுற மனிதன் ஞானத்தை பெறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொதுவாக பார்க்கிறோம், பயம் பயம் பயம். அறிந்த காரியங்களை குறிச்சும் பயம், அறியாத காரியங்களை குறிச்சும் பயம். ஃபியர் ஆஃப் த நோன் அண்ட் ஃபியர் ஆஃப் தி அன்னோன். மனிதனுக்கு நிறைய தேடல்கள் இருக்கு. சுய அறிதல், இல்லைன்னா விழிப்புணர்வு, சுய உறுதிப்பாடு, சுய உணர்த்தல், தன்னம்பிக்கை. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அசர்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தேடி தேடி எவ்வளவு ஆயிரங்கள் செலவானாலும் அந்த மாதிரி கோர்சஸ்ல போய் சேர்ந்து இதெல்லாம் பெற்றுடணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் வெளியில தேடுற ஒரு காரியங்களே கிடையாது. கடவுளுக்கு பயப்படுற மனுஷனுக்கு தெரியும், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அசர்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சுய அறிதல், விழிப்புணர்வு, சுய உறுதிப்பாடு, சுய உணர்த்தல், தன்னம்பிக்கை. இது எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், வெளியாக இருக்கிற காரியங்கள் இல்லை. ஏன் உள்ளாக இருக்கிற காரியங்கள்? ஏன்னா மனிதனுக்குள்ள கடவுள் வாழ்கிறார், கடவுள் வாசம் செய்கிறார். கடவுள் வாசம் செய்கிற இடத்துல தான் இந்த எல்லா பாசிட்டிவான காரியங்களும் இருக்கு. 26 இயர்ஸா லைஃப் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரெயினரா, கார்பரேட் கோச்சா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லா இருக்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், இந்த செல்ஃப் காரியங்களும் செல்ஃப் அவேர்னஸ் காரியங்களும் எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயும் நமக்கு கொடுக்கவே முடியாது. அது கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய ஒரே இடம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு.
அவர் தான் உண்மையான சாஃப்ட் ஸ்கில், லைஃப் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில் கோச். இப்போ ஒரு அர்த்தமுள்ள ஆழமான பாடல் கேட்கலாமா? நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம், பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம், அதன் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம், அதன் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம், நிரந்தரம். இறைவனுக்காக இறைவனோடு, கடவுளின் குழந்தைகளுக்காக கடவுளின் குழந்தைகளோடு, உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. சேர்ந்தே பயணிப்போம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். ஹலோ ஜி.